மனுஷங்களுக்கு பொதுவாக 2 to 3 வயசுல கான்சியஸ்னஸ்னு ஒன்று வரும். திஸ் இஸ் மீ, இதுதான் நான், இது என்னோடது, இது என்னோட பெற்றோர்கள், இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் நண்பர்கள் அப்படின்னு ஒரு கான்சியஸ்னஸ் வரும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணுவான்னா நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிப்பான். மனுஷங்கிட்ட எப்படி பேசணும்னு கற்றுப்பான், எப்படி நடந்துக்கணும்னு கற்றுப்பான். அது அங்கேயே நிற்கிதான்னு பார்த்தா கிடையாது. அந்த குழந்தைக்கு 2வது முறையாக அந்த கான்சியஸ்னஸ் அவன் காலேஜ் முடிக்கிற நிலைமையில வரும். இதுவே அவன் காலேஜ் லைஃப்ல ஒரு லவ் லைஃப் வச்சிருந்தானா அந்த காலேஜ் முடிகிற நேரத்தில் அந்த காதலும் முடிகிற நேரம் வரும். எல்லாருக்கும் இல்லை, ஆனால் நிறைய பேருக்கு. அப்போ ஒரு செல்ஃப் அவேர்னஸ், அதாவது கான்சியஸ்னஸ் வரும். காலேஜ் முடிய போது அடுத்து வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவங்க சம்பாரிச்சு ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ணணும். காலேஜ் ஃபுல்லாக சில் பண்ணிட்டு இருந்தவன் இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சைடு அப்படியே ஆடி போயிடுவான். அப்போ அவனுக்குள்ளே நிறைய கேள்வி வரும். If college life was not my real life, which is my real life? If that's not love, which is love? True love. If they are not my friends, who are my friends? காலேஜ் வாழ்க்கை ஒரு ஃபேஸா இருந்ததுன்னா அடுத்த ஃபேஸ் என்னவா இருக்கும்? கான்சியஸ்னஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த 3 வயசு குழந்தைக்கு நடந்ததுதான் இந்த 21 வயசு பையனுக்கும் நடக்கும். நிறைய புது புது விஷயங்களை கற்றுப்பான், மனுஷங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பான், மனுஷங்களுக்கு ஏற்ற மாதிரி பேச ஆரம்பிப்பான், நடந்துக்க ஆரம்பிப்பான், தவறுகளை செய்வான், திருத்திப்பான். கூலா வந்து கேட்பாங்க, ஆளே மாறிட்ட, மாத்தினதே நீங்க தான்டா. 3 வயசு பையன்கிட்ட போய் இந்த கான்சியஸ்னஸ் வந்ததை பத்தி என்னப்பா நினைக்கிறேன்னு கேட்டா அவனுக்கு சொல்ல தெரியாது. அதுவே 21 வயசு 22 வயசுல இருக்கிற நிறைய பேருக்கு உங்களுக்கு இந்த கான்சியஸ்னஸ் வந்திருக்கும். அதனால இந்த செகண்ட் கான்சியஸ்னஸ் வந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருக்கு, ஆக்சுவலி ஹவுஸ் த ஃபீலிங், எப்படி சர்வை பண்றீங்கன்னு முடிஞ்சா டிப்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு போங்க. பாய்.